ஹல்லேலூயா. நீங்க ஒரு கட்டத்தில் உங்க வாழ்க்கையில் இன்னைக்கு வந்திருக்கலாம், எனக்கு ஆண்டவரை தவிர இந்த காரியத்தில் நம்புறதுக்கு யாருமே இல்லை, நம்பிக்கைக்கு உரியவர்கள் யாருமே இந்த உலகத்தில் என்னை வந்து ஆதரிக்கிறவங்க யாருமே இல்லை, எனக்கு உதவி செய்யறவங்க யாருமே இல்லை, என்னை விசாரிக்கிறவங்க யாருமே இல்லை, என் காரியத்தை வந்து எடுத்து செய்யறதுக்கு யாருமே இல்லை, நான் தனியா இருக்கேன், அனாதையை போல இருக்கிறேன், கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறேன், உதவியற்று இருக்கிறேன். நான் சொல்லுவேன், நம்முடைய கண்களை கர்த்தருக்கு நேரா ஏறெடுத்து பாருங்க. எனக்கு உதவி வரும் கண்மலையை நோக்கி நான் பார்க்கிறேன். எனக்கு ஒத்தாசை பண்ணுகிறவர் வானத்தையும் பூமியும் படைத்தவர், வானத்தையும் பூமியும் உடையவர். இன்னைக்கு என் கண்களை அவருக்கு நேராக ஏறெடுக்கிறேன். எத்தனை பேர் ஏறெடுக்க ஆயத்தமாயிட்டீங்க இன்னைக்கு காலையில? ஆண்டவர் உம்மை நோக்கி பார்க்கிறேன்ப்பா, உம்மை நோக்கி பார்க்கிற ஆண்டவரே, உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். சந்தோஷமா உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். Thank you Jesus. பார்க்கின்றேன். கால்கள் தள்ளாட விட மாட்டா, உறங்க மாட்டா, கால்கள் தள்ளாட விட மாட்டா. இஸ்ரவேலை காக்கிறவர், ஆமென், இஸ்ரவேலை காக்கிறவர், உம்மை நம்புவேன், உதவி வரும். Thank you Jesus. Thank you Lord. உதவி வரும். அவரை மட்டும் பார்ப்போம். இந்த காலையில் ஆண்டவரே உம்மை மட்டும் நான் பார்க்கிறேன், உம்மை நான் நோக்கி இருக்கிறேன். ஆண்டவரே, பொதுவாக ஒரு கதவை திறக்கணும் அப்படின்னா அதுக்கு சாவி வேணும். சிறைச்சாலைக்குள்ளெல்லாம் மாட்டினவங்க சில பேர் சிறைச்சாலையில் தப்பிச்சு வந்தவங்களாம் இருக்காங்க. எப்படி தப்பிச்சாங்கன்னு கேட்டால் அதுக்கு ஏதாவது ஒரு குறுக்கு வழி வச்சிருப்பாங்க. அந்த கதவை எப்படி திறக்கிறது, அந்த பூட்டை திறக்கிறதுக்கு ஏதாவது ஒரு கம்பியோ ஏதோ ஒன்று ரெடி பண்ணுறாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா தரையெல்லாம் தோண்டி கீழே ஒரு ஒரு தப்பிக்கிற ஒரு வழியை உண்டாக்கி வெளியே வந்தவங்க நிறைய பிரிசன் எஸ்கேப் நிறைய பேர் பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் சில பேர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு கையில் அதிகாரம், அவங்களுக்கு வல்லமை, பணம்லாம் இருந்தால் அந்த அதிகாரிகளுக்கு காசை கொடுத்து, என்ன நான் தப்பிக்கும் போது என்ன பண்ணாத, கண்டுகொள்ளாத அப்படின்னு அவங்களே கதவை திறந்து வச்சுட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய பேர் கதவுலேருந்து தப்பிச்சு போகிறாங்க, சிறைச்சாலைகளும் தப்பிச்சு போகிறவங்க இருக்காங்க. ஆனால் ஆண்டவர் இப்படியெல்லாம் ஆண்டவர் தம்முடைய தாசர்களை திறந்து வெளியே அனுப்பலை. அவங்க போட்டு பொய்யான சாவி போட்டு டூப்ளிகேட் லாக் போட்டெல்லாம் திறக்கலை. கீழே தோண்டி கிண்டி ஒரு எலிய போல வெளியே ஓடி வரல, யாருக்கு லஞ்சம் கொடுத்து வெளியே வரல. கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார், நம்முடைய தூதனை அனுப்பினார். இன்றைக்கு உங்களுக்காக ஒரு தூதனை தேவன் அனுப்ப வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக அதிசயமான காரியங்களை தம்முடைய கரத்தினால் தேவன் செய்ய வல்லவர்.